பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை திறக்க அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. ராஜா திரையரங்கம் அருகே அமைந்துள்ள காமராஜரின் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் மற்றும் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கிராமணி மற்றும் நாடார் பேரவை அமைப்பு சார்பில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு அவரது ஆதரவாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், பல்வேறு அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர், மக்கள் தலைவர் திரு ப. கண்ணன் அவர்களின் மகன் திரு விக்னேஷ் கண்ணன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக புறப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள PRTC பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பாக இன்று புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினார். புதுச்சேரியில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை திறக்க அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றனர். எதற்காக, யாருக்காக வாக்களிக்கிறோம் என்று தெரியாமலேயே வாக்களித்து வருவதாக குறிப்பிட்ட அவர், தேர்தல் துறையானது தேர்தல் சம்பந்தமாக தேர்தல் காலத்தில் மட்டுமல்லாமல் மாதம் ஒரு முறையாவது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். கர்ம வீரர் காமராஜர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு அரசு பள்ளி என்று தொடங்கி மாணவர்களுக்கு கல்வி கண் திறந்தார். ஆனால் வாழும் காமராஜர் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் முதலமைச்சர் ரங்கசாமி 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான கடைக்கு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழிப்பதாக குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கை காப்பதில் போலீசார் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். ஆனால் குற்றவாளிகளை பிடிக்கும் போலீசாரை
அரசு பணியிட மாற்றம் செய்கிறது. மேலும் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தால் அதில் அரசு தலையீடு உள்ளது. இதனால் குற்றவாளிகள் அதிக அளவில் பெருகி வருகிறார்கள். எனவே காவல்துறையில் அரசியல்வாதிகளின் தலையீடு இருப்பதை முற்றிலுமாக அரசியல்வாதிகள் கைவிட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கியதில் 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக சொந்த வேலையாக வெளிநாடு சென்றிருந்த தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான பன்னீர்செல்வம் நேற்று இரவு புதுச்சேரி திரும்பினார். இதையடுத்து இன்று காலை உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினரையும் பாதிக்கப்பட்டவர்களையும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அரிசி, மளிகை பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கினார். அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், புதுநகர் நலசங்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுவை மாநிலம் விக்ரம் பிரபு ரசிகர்கள் தலைமை நற்பணி மன்றம் இன்று நடைபெற்ற முன்னாள் தமிழக முதல்வரும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளில் கோவிந்த சாலையில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியருக்கு காமராஜர் மன்றம், சிவாஜி பிரபு, விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு திரு ஓம் சக்தி ரமேஷ் அவர்கள் தலைமை வகித்தார். ஓவியர் திரு மாதவன் அவர்கள் முன்னிலை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி அவர்கள், சிவாஜி மன்ற தலைவர் திரு ஜி மாயன் மற்றும் நிர்வாகிகள் சுந்தர் ராஜன், ஆனந்த் ராம்குமார், அரசு பள்ளி தலைமை ஆசிரியை ஆர் சுமதி அவர்கள் மற்றும் திரு ராஜேந்திரன், ஆசிட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் முத்துரங்கம் பள்ளி நிறுவனர் திரு சுந்தர் ராஜன், மனிதநேய மக்கள் சேவை இளைஞரணி தலைவர் திரு விநாயகம், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர்கள் திரு வினோத், உப்பளம் தொகுதி திரு பாஸ்கர், திரு ராஜாராம், மகளிரணி திருமதி ஜெமிலா மற்றும் செங்குட்டுவன், ரெனோ, சிவராமன், தினேஷ், வினோத், சுரேஷ், சுவாமிநாதன் மற்றும் பலரும் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் திரு தாமோதரன் நன்றியுரை கூறினார். காமராஜரின் பிறந்தநாளையொட்டி சமூக சேவகரும் மற்றும் சாரம் பசுமை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளருமான திரு பிரதாப் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஊர் பெரியோர்களின் வழிகாட்டுதலின்படி சாரம் பகுதியில் அமைந்துள்ள சாரம் அரசு தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அப்பள்ளிக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி லெனின் வீதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் உமாபதி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விவசாய அணி மாநில செயலாளர் சௌரிராஜன், அறிவுசார் பிரிவை சேர்ந்த பக்கிரிசாமி மற்றும் நிர்வாகிகள் கண்ணதாசன், மாதவி செல்வராசு, பன்னீர் வெங்கடேசன், கணேசன், புவியரசு, யோகேஸ்வரன்,
ரகுநாதன், பிரபு, பாலாஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது. இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதை NRBJP அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். புதுச்சேரி அரசு பணிக்கான குரூப் இன் நேரடி ஆட்சேர்ப்பில் வயது வரம்பை 2 ஆண்டுகள் தளர்த்துவதற்கான முன்மொழிவிற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி அளிக்காதது வேதனை அளிக்கிறது. அரசு வேலைக்கான வயது உச்ச வரம்பை தளர்வு பெற மத்திய உள்துறை அமைச்சகத்தை அணுகியது தவறு. மாநில அமைச்சரவை பரிந்துரையின் பேரில் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அனுமதி வழங்க முடியாது. வயது வரம்பு தளர்வு பெற மத்திய உள்துறை அமைச்சகத்தை அணுகியது மூலம் ஆளும் NRBJP அரசாங்கம் புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு துரோகம் இழைப்பதோடு இளைஞர்கள் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி அவர்கள் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசு பள்ளியில் DGT அதாவது கிராஜுவேட் டீச்சர் அப்பாயின்மெண்ட் 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு நடைபெறவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இளைஞர்களுக்கு அரசு பணியிடங்களை வழங்குவதற்கு முயற்சி செய்த போது மத்திய BJP அரசும் அப்போதைய கவர்னரும் தடையாக இருந்தனர். ஒரு இளைஞர் 2010இல் B.Ed படித்திருந்தால் அவருக்கு வயது அப்போது 23 ஆகும். அவருக்கு இப்பொழுது 36 வயதாகும். 13 ஆண்டுகள் பிறகு அரசு பள்ளிக்கு ஆசிரியர் தேர்வு மற்றும் பிற அரசு வேலைக்கான தேர்வுகள் நடைபெற உள்ளது. இதனால் இந்த 2 ஆண்டு வயது வரம்பு தளர்வு குறைவானது. தேர்வில் அனைத்திலும் இளைஞர்களுக்கு வயது உச்சவரம்பை தளர்த்த வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் இளைஞர்களும் இந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். ஆனால் கடந்த வாரம் வரை அறிவிப்பு பல இளைஞர்களுக்கு பேரடியாய் அமைந்துள்ளது. இளைஞர்கள் தேர்வில் பங்கேற்று அதில் வெற்றி பெறவில்லை என்றால் அது ஏற்புடையது. ஆனால் நீங்கள் அரசாங்க வேலைக்காக இரவும் பகலும் படித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களை தேர்வில் வயது அடிப்படையில் பங்கேற்க விடாமல் தடுப்பது அவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்குவேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையில் பதவி ஏற்பு உடனே அரசு காலி பணியிடங்களை நிரப்பியிருந்தால் இத்தகைய சூழ்நிலை ஓரளவு தளர்வு ஏற்பட்டிருக்கும். பதவி ஏற்று 3 ஆண்டுகள் கடந்தும் அவர் வழங்கிய வேலைவாய்ப்பு மிகவும் சொற்பமாகும். மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே அரசாங்கம் அதாவது இரட்டை என்ஜின் சர்க்கரம் அமைந்தால் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய முடியும் என்று பிரச்சாரம் செய்தீர்கள். ஆனால் அது என்ன ஆனது? இப்போது அந்த இரட்டை என்ஜின் சர்க்கரின் நிலைப்பாட்டில் பல்வேறு இளைஞர்களின் கனவு காணாமல் நீராக மாறும். இதை தடுக்க என்னவெல்லாம் மாண்புமிகு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மூலம் தெளிவாக தெரிகிறது. மக்கள் இரட்டை இன்ஜின் அரசாங்கத்தை புறக்கணிக்கிறார்கள் என்றும் இந்த அரசாங்கம் இதை புரிந்து கொள்ளி இளைஞர்களுக்கு வயது வரம்பை தளர்வு வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய முதல்வர் தவறினால் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்களை ஒன்று திரட்டி இளைஞர் காங்கிரஸ் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்றும் தெரிவித்துக் கொண்டார். பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மதுபான பாரை திறக்க அரசு அனுமதி கொடுத்து இளைஞர்களை சீரழித்து வருவதாக சமூக ஆர்வலர் சதீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட புதுநகரில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆறுதல் தெரிவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.